திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இரும்பு உருக்காலையால் பல்வேறு உடல்நல கோளாறுகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் ஆலையை மூடக்கோரி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் ஊராட்சியின் உரிய அனுமதியின்றி ஆலையை விரிவுபடுத்தியதாக ஆலை முன்பு பொதுமக்களுடன் ஊராட்சி தலைவர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் திமுகவினர் முத்தமிழ் முருகன் மாநாடு சிறப்பாக நடைபெற்றதற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தலைமையில் பொள்ளாச்சி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சிறப்பு அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மாநகர திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் அவைத்தலைவர் வாசுதேவன் தலைமையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் அரசு தலைமை கொறடா கோவி செழியன், MP கல்யாணசுந்தரம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே பெண் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் குடும்பம் உட்பட 6 குடும்பத்தினர் மீனவ கிராம பஞ்சாயத்தினர் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாய குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன் தகவல் தெரிவிக்காததால் எப்படி நலத்திட்டம் வழங்க முடியும் என கோபப்பட்டு தோட்டக்கலைத்துறையின் நலத்திட்டத்தை வழங்காமல் மாவட்ட ஆட்சியர் புறக்கணித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வழக்கறிஞர் மீது பொய் வழக்கு போட்ட சோலையூர் காவல் உதவி ஆணையரை கண்டித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். மேலும் பொய் வழக்கினை திரும்ப பெற வலியுறுத்தி தாம்பரம் நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் விளைநிலங்களுக்குள் புகுந்து சேதப்படுத்துவதுடன் விவசாயிகளை வனவிலங்குகள் தொடர்ந்து தாக்கி வருகின்றன. இந்நிலையில் அவர்கள் சிகிச்சை பெறவும் உரிய நிவாரணம் கிடைக்க ஏதுவாக விவசாயிகளுக்கென பிரத்யேக மருத்துவமனையை உருவாக்க நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் சங்க தலைவர் கோரிக்கை வைத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி ஆண் புள்ளிமான் உயிரிழந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த சிங்காரப்பேட்டை வனத்துறையினர் இறந்த மானின் சடலத்தை மீட்டு வனத்துறை அலுவலகத்தில் பிரேத பரிசோதனை செய்து நல்லடக்கம் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் அருந்ததியர் சமுதாயத்தினருக்கு 3% இடஒதுக்கீடு அடிப்படையில் 4 உதவி பேராசிரியர்களை பணியில் நியமிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து பணியாணையை ரத்து செய்ய கோரி புதிய தமிழகம் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் ரூபாய் 1,04,00,000 மதிப்பீட்டில் 24 புதிய கடை திறப்பு விழா கடந்த 19ஆம் தேதி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.